சர்மாஜி, நாங்க மதுரையிலேருந்து வந்திருக்கோம். சரி. காசியில பத்தி உங்கள கேள்விப்பட்டோம். இங்க எப்படி என்ன சுவாமிய பத்தி கொஞ்சம் தகவல் சொல்றீங்களா? இப்போ காசியில யார் யார் வந்தாங்கன்னா, நெறைய பேர் அங்கே போறாங்க. அங்கே காசியில முக்கியமான கங்கால ஸ்நானம் பண்ணி, சரி. சாட்சி விநாயகர் கும்பிட்டு, நல்லது. உங்க பேர், கோத்திரம், சந்தானம் இல்ல, இல்லன்னா வீடு இல்ல, சரி. அவங்க சொல்லணும். அத விநாயகர் சிவனுக்கு சொல்லுவாங்க. சரி. குமார் மதுரையில வந்திருக்கேன், அவங்க மனசுல இது இருக்கு. அதுக்கு நாள் ஃபர்ஸ்ட் கங்கா, சாட்சி விநாயகர், விஸ்வநாதன், அன்னபூர்ணி. அப்புறம் மொத்தம் காசி பார்த்துட்டு லாஸ்ட் சரி. கால பைரவ தரிசனம் பண்ணி ஊருக்கு போகணும். சரி. இன்னும் ஒரு விஷயம் இருக்கு, சோழி அம்மன். சோழி அம்மன் கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்டிருக்கேன் ஜி. சோழி அம்மன் சிவன் की தங்கச்சி. ஆ. அங்கே போய் கையில சோழி வாங்கி இப்படி சோழி பலன் உங்களுக்கோ காசி பலன் நமக்கோ சொன்னானா காசி யாத்திரா பூர்ணம். சரி. அப்புறம் ஐயர் உங்களுக்கு 2-3 சோழி கொடுப்பாங்க. காசி பலன் நமக்கு இப்படி சொன்னா அப்புறம் ஐயர் உங்களுக்கும் அதை சொல்லில 2 சொல்லி கொடுப்பாங்க. இதை நீங்க வச்சுக்கணும். இதை வீட்டுல போய் விரவா தங்கம் வெள்ளி அங்கே வச்சுக்கணும். சரி சுவாமி. அப்புறம் வீட்டுக்கே நல்லா வழி வரும். ஓம் நமச்சிவாய். ஓம் நமசிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமசிவாய். அப்புறம் ருத்ராட்சம் ஸ்படிகம் வீட்டுல வாங்கி இப்படி எனர்ஜைஸ் பண்ணணும். அது சப்போஸ் இது ருத்ராட்சம் இது ருத்ராட்சம் 5 வில்வ பத்திரம். சரி. ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ ರುದ್ರಾಕ್ಷಂ, ಅದಕ್ಕೆ ಮೇಲೆ 6 ಬಿಲ್ವ ಪತ್ರಂ. சிவன் வீட்டில் இனி பூஜா ஸ்தலம் அங்கே நீங்கள் வச்சுட்டு 24 ஹவர் அங்கே வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி 2 நாள் 3 நாள் ஆவு நெய், பசு நெய் இல்லை இதை ருத்ராட்சம் வச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி பண்ணான்னா நல்லா வழி கிடைக்கும். நம்ம பேர் ராஜீவ் மோகன் சர்மா, காசி, தமிழ். 6393403688. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் मेनका माला बेस्ट रुद्राक्ष शॉप इन उत्तर प्रदेश. हर हर महादेव. हर हर महादेव.